ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம சிப்பி காளான் வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் காளான் வீட்டிலே வளர்த்தெடுத்து தான் இன்றைக்கி கிரேவி வைக்க போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். காளான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கழுவி மாற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதுக்கு அரைச்சி எடுக்கணும். அதுக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பாருங்கள். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம், கசகசா, சின்ன ஜீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதையுமே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா இனிச்சு கிடக்கும். அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1.5 தக்காளி தான் எடுத்திருக்கேன். தக்காளி ரொம்ப சேர்க்காதீங்க, புளிப்பு சுவை கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கோங்க மையா. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நிறையாவே சின்ன வெங்காயம் சேருங்க, அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் காளானை நீங்கள் போட்டு மூடி வச்சுருங்க. அதில் தண்ணி இறங்கும். தண்ணி இறங்கி திரும்ப தண்ணி வற்றினதுக்கப்புறமா நீங்கள் பொடி சேர்த்துக்கோங்க. அதுங்களையும் காளான் வெந்துடும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், அவ்வளோதான். வேறு கரம் மசாலா, சிக்கன் பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுலையே எல்லாமே சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை போட்டு நல்லா ஒரு கலர் தேவையான அளவு தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க, கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நீங்கள் கொதிக்க விட்டுருங்க. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் மேலே. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அது வீட்டிலே வளர்த்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே தனி தான். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் உடனே சாப்பிட்டும் பார்த்துட்டேன். என்னால் வெயிட் பண்ண முடியல, காளான் வச்சுட்டு அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சிப்பி காளான் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் பக்கம் இருக்கும். அதனால் இன்றைக்கி வச்சோடனே நான் சாப்பிட்டுட்டேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஆட்டுக்குடல் இருக்கு இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபேமிலிஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.